ஹாய் குட்டீஸ், நாம் இப்போது 7th ஸ்டாண்டர்டோட இன்டீஜர்ஸ்லேருந்து இன்டீஜர்ஸ் சாப்டர்லேருந்து 8th சம் பார்க்கலாம். இதுதான் சம்மு. கிவன் a ஈக்குவல் டு 21, b ஈக்குவல் டு 18. இப்போது LHS ஈக்குவல் டு RHS வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, LHSனால் லெஃப்ட் ஹேண்ட் சைட், RHSனால் ரைட் ஹேண்ட் சைட். இந்த ஈக்குவேஷனும் சேம் ஆன்சர் வருதா தான் நம்மளை கேட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ LHS போடலாம், நம்ம ஒரே இதில் போட்டுடலாம். ஓகேவா? இது LHS, இது RHS, லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட். ஓகேவா? LHSக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க? A மைனஸ் B. RHSக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க? A + B. ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 21 மைனஸ் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? -18. 21 + 18. ஓகேவா? இப்போது ப்ராக்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். 21 மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இதில் ஈக்குவல் டு 21 + 18. 21 + 18 எவ்வளோ வரும்? LHSும் 39 தான், RHSும் 39 தான். LHSும் 39 தான், RHSும் 39 தான். இப்போ ஆன்சர் என்ன? ஹென்ஸ் LHS ஈக்குவல் டு RHS. ரெண்டுத்துக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடை டிரைவ் பண்ணாலும் 39 தான் ஆன்சர் வருது, ரைட் ஹேண்ட் சைடை டிரைவ் பண்ணாலும் 39 தான் ஆன்சர் வருது. ஸோ LHS, ஹென்ஸ் LHS ஈக்குவல் டு RHS. இதுதான் ஆன்சர். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் சம்மு. இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏவோட வேல்யூ 21 கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ 18 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன வெரிஃபை பண்ணோம்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுத்தையும் டிரைவ் பண்ணால் ஈக்குவல் ஆன்சர் வருதான்னு வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் A மைனஸ் B வருது, ரைட் ஹேண்ட் சைடில் A + B வருது. நம்ம வேல்யூஸை போட்டோம், நம்மளோட இன்டீஜியஸ் பிரின்சிபல் பிரகாரம் ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் போட்டு நம்ம ஆட் பண்ணோம். LHS, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் சேம் ஆன்சர், ரைட் ஹேண்ட் சைட்லேயும் சேம் ஆன்சர் வருது. அதனால் ஆன்சர் என்ன போட்டோம்? LHS ஈக்குவல் டு RHS. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம்மில் பார்க்கலாம்.